பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளமாம் பெறுவோம் வாருங்கள், பரமனத்தில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரமனத்தில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, குளோரியா ஜெப மாநாட்டிலே 3ஆம் நாளிலே கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக இன்றைய நாளிலே நமக்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து இறை ஆசிரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கக்கூடிய கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய மேனாள் ஆயர் மேதகு டாக்டர் எஃப் அந்தோணிசாமி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இன்றைய நாளிலே இங்கு திருப்பலி கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டு ஜெபித்து இறை ஆசிரை பெற வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகள், இறை மக்கள், குளோரியா மினிஸ்ட்ரிஸ் குழுவினர், இன்னும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக 12ஆம் ஆண்டாக இளையோர்கள் குளோரியா மினிஸ்ட்ரிஸ் குழுவினர் இந்த ஜெப மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெப மாநாட்டிலே ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கும், ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவி, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவி, அறிவும் ஆண்டவரை பற்றிய அச்சமும் தரும் ஆவி, இந்த ஆவி அவர் மேல் தங்கும் என்கிற இறைவாக்கினர் எசாயாவினுடைய இறை வாக்கினை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார், ஆவியினால் அபிஷேகம் செய்தார். அந்த ஆவியானவர் தாவீதோடு இருந்ததால் அவர் கையிட்டு செய்த எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைத்தது. ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்து அவர் வழியாக செயல்பட்டு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மக்களை வழிநடத்தினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அந்த ஆவியானவர் நம்மீது இறங்கி நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும். அவர் தரக்கூடிய கனிகளை கொடைகளை பெற்று நாமும் மகிழ வேண்டும் என்று இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே சிறப்பாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். சிறப்பாக தூய ஆவியானவர் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும், சிறப்பாக நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய மேதகு ஆயர் டாக்டர் எஃப் அந்தோணிசாமி அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகள், இறை மக்கள் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறிடவும், இன்னும் சிறப்பாக குளோரியா மினிஸ்ட்ரிஸ் இளையோர் செய்யக்கூடிய நற்செய்தி அறிவிப்பு பணி சிறக்கவும், அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் திட்டங்களும் பயணங்களும் வெற்றியடையவும், அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி இத்திருப்பலியில நாம் அனைவரும் பக்தியுடன் ஜெபிப்போம்.
தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாக, இயேசு ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழ மகிழ்வோடு வளர்ந்திட வாழ்ந்திட இறையருள் வேண்டி இப்பலியிலே பக்தியுடன் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உங்க வீட்ல எல்லாம் கையால சாப்பிடுவீங்களா, ஸ்பூனாலயா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல போய் கையால சாப்பிடலாமா? இன்னமே ஸ்பூனால சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்ன கையை கழுவுறமா? ஆமாங்க, கழுவணும். அப்படிதானே ரசா? கழுவணும்ல. இப்போ பெரிய சாப்பாட்டு பந்தியில் அமர போகிறோம். அது சாதாரண சாப்பாடு இல்லை. கடவுள் தன்னையே உணவாக கொடுக்க போகின்ற. அப்போ எது சுத்தமாக இருக்கணும்? வயிறு. ஒரு பையனை உன் எதையும் எங்கே இருக்குன்னு கேட்டேன். வயிற்ற காட்டலாம். ரைட்டு தான். இந்த சமயத்தில் அதான் காட்டுவீங்க, நானும் அதான் காட்டுறேன். பசி. இருந்தாலும் நம்ம மனசுனா, மனசு எங்கே இருக்குது? மூளைக்குள்ளே இருக்குது. மனசு ஒரு காசு போன்ற ஒரு மூளையின் ஒரு பகுதி. அதுக்கு 2 பக்கம் இருக்கும். ஒன்று ஆசை, இன்னொன்று அறிவு. அறிவு எப்படி இருக்கோ அதை போல தான் ஆசையும் இருக்கும். அறிவும் பரிசுத்தமாக இருக்கணும், ஆசையும் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இதுவரை செய்த எல்லா பாவங்களை மன்னித்து மாசில்லா, மறுவில்லா, பாவமில்லா வாழ்வுக்கு நம்மையும் நமது குடும்பங்களை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின்
செழித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உங்களுக்கு தனிப்பட்ட பூசை கருத்துக்கள் இருந்தால் அதை பீடத்தின் முன்னால் வைத்து கண்களை மூடி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மிடம் இருந்து புறப்படும் துணையாளர் தூய ஆவியார் எங்கள் மனங்களை ஒளிரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் இயேசு வாக்களித்தவாறு நிறை உண்மையை நோக்கி அவர் எங்களை வழிநடத்துவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகம். வசனம் 1 முதல் 13 முடிய. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாயை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபிதாபுவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சமாகுவை கடந்து போக செய்தார்.
ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானோ என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ரமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்னிலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்னிலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், மனம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாலையில் பாதையும் வாழ்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படை ஆண்டவர் வாய்மொழியாள் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் வாழ்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படை ஆண்டவர் வாய்மொழியாள் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாரோ, யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும்.
அன்பு கடவுளமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பு தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வாக்குகள் 14 மற்றும் 15. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர்களே, அருள் சகோதரிகளே, பாசமுள்ள மக்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, நீங்களும் நானும் மனம் மாறி இறை அரசுக்குள் நுழைய, அதாவது நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை ஒன்றை வாழ என்ன செய்ய வேண்டும்? ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்வார்கள். எப்படி வாழ்வது என்ற கலையை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். நாம் தேடுகின்ற பொருள் அல்லது ஆள் நமக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க முன்னாடி. இவங்களை கூட்டிக்கிட்டு ஒரு அம்மா, அவங்க அம்மா வேளாங்கண்ணி திருநாளுக்கு போகுதுன்னு வச்சுருங்க. அவன் திடீர்னு என்ன பண்றான், அம்மா என்னடா ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கிடுவான். அந்த கூட்டத்தில் எங்கெங்க போய் தேடுறது? ஆனால் அந்த அம்மா என்ன செய்யும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்டீரோ ஐஸ்கிரீமை கண்டால் உரைத்திடுவீர் அப்படின்னு சொல்லி அங்கே எங்கே கேட்டு சேரச வாங்கி கொடுத்துரும். அதை வாங்குறதுக்கு முன்னாடியே அவன் நாக்கை பார்த்துப்பேன். அப்புறம் அதை வாங்கி அப்படி நாக்கில் வச்சதும் ஐயோ 1000 வாட்ஸ் பல்பு கூட இருக்கும் அவன் முகம். ஏன் முன்ன சோகமாக இருந்துச்சு? இது என்ன கேள்வி இது? ஐஸ்கிரீம் நாக்குக்கு போட, அதனால சோகமாக இருந்தேன். அதுபோல் கல்யாண வீட்டுக்கு போகிறோம். கல்யாண வீட்டுக்கு போய் முன்னையெல்லாம்
எங்க காலத்துல எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனது இலையை போட்டு சோறு போட்டுருவான். இப்ப போட மாட்டேங்கிறாங்க. உள்ள போனது எதையோ போய் பார்த்துட்டு வர்றாங்க. இந்த ஆம்பளைங்களை கேட்போம், என்னத்த போய் பார்த்துட்டு வர்றீங்க? வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க. நோட்டையா? நோட்டை தாங்க. மொய் போட்டிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஓடன்னு வச்சிருக்க கண்டுக்கிற மாட்டாங்க. அதுவும் கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. அது வேற. மொய் போட்டாச்சுப்பா. மொய் போடாம சாப்பிடுற ஒரே ஆளு பிஷப் மட்டும்தான். அவரை தவிர மீதி எல்லாம் மொய் போட்டாதாங்க சோறு. எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. உள்ள போனதும் சோறு போட்ட மாட்டாங்க. காசு காசு துட்டு மணி மணி. அன்பாவது ஒண்ணா அவரு அங்கே காசு கொடுத்தாதான். சரிப்பா, நான் தான் இது போட்டுட்டேன்ல, மொய் போட்டேன்ல, எல்லாம் போடு. போட்டாச்சு. போட்ட உடனே அந்த சோறு கொண்டு வருவார் ஒருத்தர். அவர் யாருன்னு தெரியாது. அவரை நமக்கு தெரியாது, நமக்கு அவரையும் தெரியாது. அவர் சோத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு குழம்பு ஊத்த வர்றாருல, 2 பேரும் பேசிடுவாங்க. இப்ப அதான் முக்கியம். என்ன பேச, அந்த பொண்ணுங்க ஒரு 2 இன்ச்சு உயரம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பொண்ணை கேட்டாங்களா? தாலி கட்டி முடிச்சு வச்சியா, சோத்த போடியா? சோத்த போட்டுதான். நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க, நாங்கெல்லாம் அப்படி செய்ய. அப்படியே குழியா ஒரு பெரிய குழி பறிப்பாங்க. ஊத்துறையா ஊத்து அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கள மொய்க்கு ஊத்து அப்படின்னு ஊத்தி அது வரைக்கும் ஓகே. அப்புறம் கட்சியில் அப்படி பிணைஞ்சுப்பா, அப்படி உருண்டை எடுத்து வாயில ஒப்ப மாதிரி உருண்டை கீழே விழுந்துருப்பான். வரும் பாருங்க போவோம். ஏன்னா 2வது உலகப்போரை வெடிச்சுட்டு 3வது உலகப்போரை வெடிச்சுட்டு இவ்வளவு கோபம் வருங்க. அப்புறம் சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு வெளியில போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவாரு, என்னத்தா போட்டானுங்க எல்லாம் தின்னுபிட்டு. ஆனா அதே சமயத்துல இந்த உதட்டோரத்துல ஒரு புன்னகை வரும். அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா ரசிச்சிருக்கிறேன். அழகா இருக்கும் அந்த புன்னகை. அந்த சிரிப்பு எங்க இருந்துச்சு? உள்ள இருந்துச்சு. ஏன் வெளியே வரல? சோறு உள்ள. இது பெரிய ஆராய்ச்சியாக யூனிவர்சிட்டியில போட்டிக்கணுமா? அதனால யாரையும் ஏய் நீ என்னமோ தேடிட்டு இருக்க, அது இன்னும் கிடைக்கல, அதனாலதான் சோகமா இருக்குன்னு சொல்லி யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. புரியுதா? இது என்னுடைய கருத்து. யாராச்சும் சோகமா இருக்கா, அவங்க எதையும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அது இன்னும் கிடைக்கல. அது இன்னும் கிடைக்கல. பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற வரை அந்த மாப்பிள்ளை முகத்துல புன்னகே இருக்காது. சிரிக்கிறாங்க பாருங்க ஆம்பளைங்கெல்லாம். ஆனா தாலி கட்ட போற சமயத்துல கொஞ்சம் நடுக்கம் ஏற்படும். பங்கிசாமியார் சொன்னார, மாப்பிள்ள கடைசியா ஒரு தடவை நல்லா சிரிச்சுக்கிறீங்க. என்னங்க பண்றது, ஆசையா இருக்கு அப்படி. அதனால ஜீசஸுக்கு கடவுளுக்கு நல்லா தெரியும், இந்த மக்கள் தேடுவதை கண்டடைந்தார்கள் தான் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆண்டவர் மகிழ்ச்சியே உருவானவர். அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் நாம். ஆகவே கருவறை முதல் கல்லறை வரை, அகரம் முதல் நகர வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை நாம் எதை தேடுகிறோம் என்ற மகிழ்ச்சி. ஆனா மகிழ்ச்சி எப்ப கிடைக்கும்? நம்ம தேடுறது நமக்கு கிடைச்சாதான் நான் மகிழ்ச்சியா இருப்போம். எத்தனை செல்வங்களை நம்ம தேடுறது தெரியுமா? உலக செல்வங்கள் 20ங்கிறார். 20. அதனாலதான் கழிச்சு போறோம். சின்ன பிள்ளைங்க 1, 2 தான் தேடும். இவங்களை பாருங்களேன், உங்களுக்கு என்ன வேணும்? செல்போன் வேணும், அப்புறம் ஐஸ்கிரீம் வேணும், அப்புறம் காடை பிரியாணி, அப்புறம் காடை முட்டை. அன்னைக்கு வச்சாப்பா சூப்பரா இருந்துச்சு, காடை முட்டை. அப்புறம் புரோட்டா. எந்த பிள்ளைய பையனை ஹோட்டல் கூட்டிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா 2 சொல்லுவான், புரோட்டா. அப்புறம் தோசை, பெரிய தோசை.
ஏன்னா இது ரெண்டு வீட்டில் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தா இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க, சிரிச்சிடுவாங்க. ஆனால் வயசா இளைஞர்களை கேளுங்களேன், உங்களுக்கு என்ன வேணும்னா ஐயோ கூட கூடையாக கொட்டுவாங்க. கல்யாணம் ஆனவனுங்களாம் அதுக்கு மேலே. பிஷப் நம்ம திண்டுக்கல் பிஷப்லாம் கேட்க மாட்டாரு. ஆனால் என்ன கேளுங்களேன், ஒரே விடுவீங்க. ஆளை பார்த்தாதாயா அப்படி இருக்காரு, கிட்ட போனா என்னன்னு கேட்கிறாரு, பூசை வைக்கிறதுக்கு. கார் வேணுமா, அதுவும் ஏசி கார் வேணுமான்னு ஆரம்பிச்சுப்பாங்க. 20 செல்வங்கள் தேடுறவங்க கழிச்சு போறோம். 1-2 தேடணும். இன்னையிலேருந்து நிறைய தேடாதீங்க, டயர்டாயிடுவீங்க. என்னென்ன தேட தெரியுமா? பணம் எல்லாருக்கும் வேணும், எல்லாரும் அதான் தேடுறாங்க. பணம் 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 பணம். காசுதான் கடவுள். கடவுளடா, அது அந்த கடவுளுக்கும் தெரியும்டான்னு எழுதி வச்சுட்டான். பணம். பதவி, ஐயோ அழையிறாங்கப்பா. பதவி, பட்டம். எஃப்என் சாமின்னு பண்ணப்பட்டாரு. அதுக்கு பக்கத்துல பிஹெச்டி. என்ன டாக்டர்னாரு ஃபாதர். நான் டாக்டர்ல, கம்பவுண்டர் தான். புரியுதா? இப்பதான் டாக்டர் படிச்சுட்டு இருக்கேன், அது காம்பவுண்டர் தான். பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு. அழகுன்னா எல்லாருக்கும் கொள்ள ஆசைங்க. இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல. கேளுங்களேன், கண்ணாடிக்கு முன்னாடி விட்டா அந்த கண்ணாடியை விட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது. அந்த காலத்துல ஆம்பளை பையங்க நாங்கெல்லாம் தலை சீவிட்டு ஒரு முடி இந்த பக்கம் ஒதுங்கி இருந்தாலும் சீவும் சீவும் சீவும், அப்படி சீவும். இப்ப நல்லா சீவிட்டு கையை விட்டு களைச்சு விடுறான். சினிமாவில் ஒரு ஹீரோ தலை சீவ மாட்டாங்கிறான். என்னங்க 2 ரூபாய்க்கு பாராசூட் கிடைக்காது, அதான் ஸ்டைலு. இப்ப களைச்சு விடு. அழகு, அழகுங்க. எனக்கும் புள்ள ஆசை அழகுன்னா. இன்னையெல்லாம் வந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி போட்டு இருந்தேன். என்ன சிரிக்கிறீங்க? அப்புறம் அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கோட், செகண்ட் கோட் பவுடர் போடுவேன். அப்புறம் போன வருஷம் ஈஸ்டர் இப்போ என்கிட்ட யாரா வந்து, பிஷப் நீங்க பவுடர் போடுறீங்களா? ஆமா. பான்ஸ் கிரீம் போடுறேன். என்னன்னு சொன்ன, பேர் சொன்னேன். இது என்னது பட்டிக்காடா இருக்கிறீங்க, இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு, என்ன ஸ்பின்ஸ்ன்னு, அது போட்டா சூப்பரா இருக்கும் பிஷப் அப்படின்னாங்க. அவர் ஓசியில வாங்கியாந்து கொடுத்தாரு. அதையே வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த ஓசியில வாங்கியாந்து கொடுக்கறதெல்லாம் நமக்கு உபயோகப்படுத்த தெரியாது. அதனால என்ன பண்ணா ஓவரா போட்டாங்க. போட போட ஆசையா இருந்துச்சு, நல்ல வாசம் வேற. விட்டு போய் செங்கோலை பிடிச்சிட்டு மைட்ரை வச்சுட்டு அப்படி நின்னா பாருங்க, அதுவும் ஃபோக்கஸ் வேற. படபட பட படபடன்னு இருக்கு. பூசதி செய்யற பையன் ஒருத்தர் இது மாதிரி பயப்பட மாட்டாங்க, ஃபாதர் தான் போடுவாங்க. வந்தான் பாருங்க ஒருத்தன், வீண வயரோடல வந்து நின்றுட்டு இந்த மேலைகளை பார்த்தான். இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் ஓவர் தான். டேய் போட, பிரசங்கம் வைக்கணும் போட அப்படின்னு வெட்டி விட்டேன். யாருங்க விட்டுச்சு ஆசை? பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாய், குடிக்க நீர். 20 செல்வங்கள். அதனால ரொம்ப பேர் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று 2 குறைவா இருக்கும்ல. 20 எப்படிங்க கிடைக்கும்? அதனால குறைவா இருக்கு. இன்னைக்கு சிரிப்பவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த காலத்துல என்னையெல்லாம் பார்த்தா குழந்தைங்க கடகடகடன்னு சிரிக்கும். ஏன்னா அழகா இருக்கனா. அதனால இவரு போல அழக உலகத்திலேயே பார்த்ததுன்னு சொல்லி நம்ம இப்ப எல்லாம் முறைக்குது. நம்மளை விட நல்ல அழகானா எல்லாம் வந்துட்டாங்க, பரவாயில்ல எடுத்துட்டு போட்டு. ஒரு நாள் பஸ்ல போனாங்க, நான் பாட்டி உட்காந்துருந்தேன். ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. யாரை பார்த்தாலும் ஹாய் அப்படின்னா, இது தேவை அவனுக்கு? நம்ம ஒரு கிறிஸ்துவரு அப்படிதானே. உலகத்திலேயே சொல்றாங்க, ஒரே ஒரு மதம் தான் மகிழ்ச்சியில் பிறந்து மகிழ்ச்சியில் முடிகிற மதம். மீதி எல்லாம் மகிழ்ச்சியில தொடங்கி துக்கத்தில் முடியும்.
ஆனா கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் இயேசு பிறப்பில் தொடங்கி அல்லேலூயா முடியும், அப்படிதானே? அதனால நம்ம வந்து மகிழ்ச்சியின் மகனாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பார்த்து ஹாய் அப்படிதான். அவன் சும்மா இருந்தாலும் பேசாம இருந்திருப்பான். ஹாய்னா அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா அழாதடி அழாதடி அப்படின்ட்டு என்ன பாக்குது, என்னையா பாக்குது இது? இடத்துல என்ன தெரியுமா அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த பாருடி இதுக்கு மேல அழுவுறன்னு வச்சுக்கோ, உட்காந்துருக்காரு பாரு, என்ன அவன்கிட்ட உடனே பிடிச்சு கொடுத்துருவேன். நான் என்ன புள்ள பிடிக்கிறவனா? அப்புறம் ஏன் நான் சிரிக்கிறேன்? நிறைய பேர் சிரிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? எங்கேயே சிரிச்சு வாங்கி கட்டியிருக்காங்க. சிரிச்சா பிரச்சனைன்னு சொல்லி சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து இப்போ 20 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். எதுக்குங்க? நான் ஒரு குறுக்கு வழியை சொல்லித்தரேன். இதுக்கு தெய்வம் தேவை கிடையாது, கோயிலும் தேவை கிடையாது, 12வது கிரேஸும் தேவை கிடையாது. இதுக்கு 2 செஞ்சா எல்லாம் கிடைக்கும், 20 கிடைச்சிடும். என்ன தெரியுமா? நல்லா படிக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், அப்படிதானே? நீங்க பாருங்களேன், ஃப்ளாஷ்பேக்ல போங்களேன், நல்லா படிச்சுட்டு ஒரு இளைஞனுக்கு வேலை கிடைக்குது, பணம் கிடைக்கும், இந்த 20 வாங்கிடலாம் விலை கொடுத்து. ஆனா விலை கொடுத்து வாங்க முடியாத 3 ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அதுக்கு கடவுள் தேவை, அதுக்கு கடவுள் தேவை. அது என்னன்னா, புனித பவுலடியார் எழுதிய, ரோமேயருக்கு எழுதிய கடிதம், இயல் அதிகாரம்னு சொல்லுவாங்க, இயல் 14 இறைவாக்கியம் 17 14 17. அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, கடவுளுடைய அரசு உண்பதிலும் உடுப்பதிலும் அல்ல, மாறாக நீதியிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் இருக்கிறது. இது 3 வேணும்னா கடவுள் தேவை. புரியுதா உங்களுக்கு? நீதி, நீதினா எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சது. அமைதினா கடவுளோடு சமாதானம், நம்மை சுற்றி உள்ளவர்களோடு சமாதானம், என்னோடு சமாதானம், இயற்கையோடு சமாதானம். இதுதான் சமாதானம். உலகத்துல சமாதானம் ஏற்பட வேண்டும் என்றால் அதுக்கு கடவுள் தேவை. 3வது மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா மகிழ்ச்சி உங்களிடம் இல்லை, என்னிடம் இல்லை, 2 பேருக்கும் இடையே உள்ள உறவில் இருக்க. சரி, இப்போ இந்த கடவுள் ஒரு இடத்துல கூறியிருக்கிறார், அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிந்து. இதுவும் சரி. அவரிடமிருந்து பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சின்ன ஓமை. ஒரு வீடு, அந்த வீட்டில் உள்ள அம்மா ரொம்ப நல்லவங்க, செவ்விருந்தோம்பி வரவிருந்து காத்திருப்பவர்கள், அள்ள குறையாத அமுத சுரபி. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரர் வந்து நிற்கிறார், நல்ல பசி. அவருக்கு பாத்திரத்தை வச்சு நிற்கிறாரு. அந்த அம்மாங்க சூப்பர் பிரியாணி, வேலு பிரியாணி, வேலை வேணுவா, வேணு பிரியாணி, அது வச்சு நிற்குதுங்க. அந்த அம்மாவை அவர் பார்க்குறாரு, அந்த அம்மா அவரை பார்க்குறது, சோத்த போட மாட்டாங்க. ஏன் போடலை? அந்த பொறுமை இழந்து அந்த பிச்சைக்காரர் கேட்குறாரு. அந்த அம்மா தான் கடவுள்னு வச்சுக்கலாம். பிச்சைக்காரர் கேட்குறாரு, ஏமா கையில பிரியாணி இருக்கு, போட வேண்டியதான் பாத்திரத்துல. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கும் போட ஆசை, உனக்கும் வாங்க ஆசை, ஆனால் உன் பாத்திரத்தை பார், குப்பை தூசி படிஞ்சிருக்கு, அதுல இவ்வளவு அருமையான பிரியாணியை கொட்டலாமா? கொட்டக்கூடாது, போய் கழுவிட்டு வா, சுத்தம் செய்து விட்டு வா, பிறகு நான் இதை கொட்டுகிறேன் என்று சொல்ல அவனும் அப்படியே செய்தான். அவனுக்கு அந்த பிரியாணி கிடைத்தது. இதுதாங்க ரொம்ப சிம்பிள். கடவுளுக்கு முன்னாடி கையேந்தி கைவிரித்து நாம் ஜெபிக்கும் பொழுது புனித பவுலடியார் கூறுவது போல, நமது கைகள் பரிசுத்தமான கைகளாக இருக்க வேண்டும், நமது மனம் அதாவது ஆசை அறிவு பரிசுத்தமா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு குழந்தை அழுவுது, வீட்டுல அழுது, யாரு அழுதாலும் கொடுக்க மாட்டாங்க. நான் போய் அழுகுறேன்னு வச்சுக்கேன், இந்த கும்பகோணம் இரு அழுகுறாரு
ஐஸ்கிரீம் வேணுண்டு அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவீங்க. ஆனா ஒரு குழந்தை அழுதா பிச்சை எடுத்தனாலும் அந்த குழந்தை கேட்கறத வாங்கி கொடுத்துருங்க. ஏன் கொடுக்காட்டி என்ன ஏகே பாட்டி சாங் எடுத்து எல்லாரும் சுட்டுடுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த சத்தத்துக்கு பேர் தான் ஜெபம், பிரார்த்தனை, மன்றாட்டு. அந்த சத்தத்தை நம்ம எதிர்த்து நிற்க முடியல. புரியுதா? ஏன் தெரியுமா? அந்த சத்தம் எங்கேருந்து வருது? மாசில்லா இதயத்தில் இருந்து விழுகிறது. உங்களால் முடியாது, உங்களால் முடியவே முடியாது, எதிர்க்கவே முடியாதுங்க. இந்த புள்ள அழுகுது, அந்த அம்மாவை பாரு, தூக்கி பால் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அம்மாவை திட்டுவீங்க, குழந்தைய திட்ட மாட்டீங்க. ஏன்? அந்த சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தம் வந்து பரிசுத்தமான மனசுல இருந்து வருது. அப்படி வரணுங்க. நம்ம ஜெபிக்கும் போது வந்துச்சுன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இது முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி, ஒரு பிரதர் இங்க வாங்கலாம், ஒரு பையன், ஒரு குட்டி பையன், யாராவது ஒருத்தர் மேடை மேலே வாங்க பிரதர், வந்துட்டார் பாருங்க. தேங்க்யூ பிரதர். எல்லாம் கை தட்டிடுங்க அவருக்கு. எங்க நில்லுங்க. சட்ட பிரமாதம், நல்ல போட்டெல்லாம். ஒரு சில கேள்வி கேட்கலாமா? ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? சின்ன கேள்விதான், மைக்கு பக்கத்துல வச்சு. நீங்கள் எங்கிருந்து இங்கே வந்தீர்கள்? கன்னியாகுமரி. கன்னியாகுமரியிலிருந்து வந்தியா? வெரி குட். இங்கே எப்படி வந்தீர்கள்? ஓகே. இந்த உலகத்திற்குள் எப்படி வந்தீர்கள்? யார் வழியா? அப்பா அம்மா வழியா, அப்படிதானே? நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தீர்கள்? அம்மா சொல்லுங்க. நீ பிறப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தீங்க? அம்மா கடவுளோட. அதெல்லாம் மகனே, கடவுளோட தான். அந்த கடவுளோட இருந்த உடனே கன்னியாகுமரி கொண்டு வந்தது யாரு? கை தட்டுங்களா? எங்க அம்மாவை கேட்கிறேன் ஒரு நாள், அம்மா நான் எப்படிமா இங்க வந்தேன்? உடனே காக்காத்துக்கு எது கொண்டு போச்சு. காக்காவா? ஏன் வேற பறவை பேர் சொல்லக்கூடாதா? நானே கருப்பு, காக்காயும் கருப்பு. அப்புறம் இன்னொரு நாள் கேட்டா உடனே தவிட்டுக்கு வாங்கினேன். தவிட்டுக்கு வாங்கினேன். நம்ம யாரும் தவிட்டுக்கு வாங்கல, காக்காயும் தூக்கி வந்து போடல. யாரு பெற்றெடுத்து இந்த உலகுக்கு நம்மை கொடுத்திருக்கிறார்கள்? அம்மாவும் அப்பாவும். அவர்களுக்கு முதல் வணக்கம். அவங்க இல்லைன்னா அவுட்டுங்க. அதனாலதான் வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுல ஏன் முதல்ல சொன்னது தெய்வத்தில சொல்லியிருக்கணும்? அப்படிதானே? கடவுள் தானே உயர்ந்தவர். இல்லைங்க, மாதா தான் ஃபர்ஸ்ட், அம்மா, பிதா, குரு, தெய்வம். அதனால வந்து இவர் இங்க வந்தது 2 பேரால. நல்லா கவனிக்கணும், 2 பேரால. யாராலன்னா அம்மாவோட அப்பாவோட. எப்படி நல்லவங்களா நம்ம வாழலாம் அப்படிங்கிறதுக்கு பதில் தான் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய 2 அணுக்கள்னு வச்சிருங்க, அல்லது செல்கள்னு சொல்லுங்க, அல்லது குரோமோசோம்னு சொல்லுங்க, ஏதோ ஒன்று வச்சிருங்க. 2 உயிர் அணுக்கள் அப்படியே வந்து சேர்ந்து டிகாக்ஷன் இருக்கு. இந்த பக்கம் பால் இருக்கு. அதை 2ஐயும் நான் மிக்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? டிகாக்ஷன் கிடைக்குமா, பால் கிடைக்குமா? காஃபி கிடைக்கும். அதுதாங்க இவரு. 99 விழுக்காடு அந்த காஃபியையும் டிகாக்ஷன் பிரிச்சிடலாம். பிரிச்சா 99 விழுக்காடு அவை 2ம் ஒன்று சேரும் பொழுது அந்த காப்பிக்கு யார் குணம் இருக்கும்? பாலுடைய குணம் இருக்கும்.
டிகாக்ஷனுடைய குணம் இருக்கும். இப்போ 2 அணுக்கள் சேரும் பொழுது அந்த ஒரு செல்லு உருவாகும். அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். ஒரு செல் அதெல்லாம் வெடிச்சு நம்ம குழந்தையா மாறுறது. குழந்தை உருவாகும் போது முதல்ல உருவாகுன்ற உறுப்பு எது? யார் சொன்னது? இதயம் யார் சொன்னது? கை தட்டிட்டீங்களா? கரெக்ட் சார். அது இதயம் தான் முதல்ல உருவாகும். இப்போ இதுல என்னங்க நமக்கு பிரச்சனை? அம்மா அணு ஒன்றும் அப்பா உயிரணு ஒன்றும் ஒன்னா சேர்ந்து நீ பிறந்த, நான் பிறந்தேன். அப்ப யாருடைய ரத்தம் என் உடம்புல ஓடுது? யார் ரத்தம்? 99 விழுக்காடு யார் ரத்தம்? அம்மா அப்பா. இந்த இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் குட்டி அம்மா அப்பாக்கள். தெரியுதா? இது 100க்கு 100 உண்மை. நான் அதை பத்தி தான் டாக்டரல் தீசிஸ் அப்படிதான் டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக படிச்சுட்டு இருக்கேன். அதனால நல்லா தெரியும். 99 விழுக்காடு யாரு புத்தி எனக்கு இருக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். என்னால ஜோக் அடிக்காம கதை சொல்லாம பிரசங்க வைக்கவே முடியாது. யாரு குணம் தெரியுமா? யாரு குணம்? அம்மா குணம். எங்க கும்பகோணம் 1000 மேனாள் 1000 ஒரு பிரசங்க முடியாது. ஏன்னா எங்க அம்மா அது மாதிரி அவங்க ரத்தம் உள்ள ஓடுது. நான் கட்டுப்படுத்திட்டு சாவு பூசை ஜோக் இல்லாம வைப்பேன். தவிர மற்றபடி விட்டீங்க அவ்வளவுதான். எங்க அம்மா குணம் அப்படியே இருக்கு. எங்க அக்கா 2 பேர் சிஸ்டர். நான் வீட்டுக்கு போவேன். எங்க 3 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. என்ன தெரியுமா சொல்லி அழுவாங்க? நான் அப்பவே கன்னியாஸ்திரியா போறேன்னு சொன்னேனே. ஏன் போக வேண்டியதானே? ஏன்ப்பா அப்படி சொல்ற? நாங்களாம் கஷ்டப்படாம இருந்திருப்போம்ல. நீங்க கல்யாணம் பண்ண போய் தான் பிரச்சனை. அப்படிங்க 3 பேர் செத்தும் சிரித்தவர்களை பார்த்தேன். 2 பேரும் கேன்சரு, ஒரு ஃபாதர் ஒரு சிஸ்டர், எங்க அம்மா 3வது எங்க அம்மா. செத்தும் சிரித்த அழகா இருந்துச்சு முகம். நேரம் ஆக ஆக அதுக்கு பிறந்த புள்ள எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்க அப்பா கொஞ்சம் கண்டிப்பானவர். அதனால கும்பகோணம் மறை மாவட்டத்துல அப்படி இருந்ததே கிடையாது. ஏன்னா அங்க உள்ள ஃபாதர் சிஸ்டர்ஸ் தங்கம். நான் கோவப்படணும் புரியுது. அம்மா அப்பா அப்படியே இருக்கும். ஒரு உண்மை சம்பவம் நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அதுல ஒருத்தன் திருடன் திருடி இருக்கான். அந்த திருடத்தை திருடி இருக்கான். பிடிச்சுட்டான். பிடிச்ச உடனே 4 கண்கள் சந்தித்தன, 2 நெஞ்சங்கள் பேசின. கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த திருடன் திருடியை பார்த்து கேட்டான், நான் விளையாட்டேன், இப்போதான் என்னை பார்த்துருக்க, இல்லை உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. திருடனுக்கும் திருடிக்கும் கல்யாணம் என்ற ஆக என்ன பொருத்தம் அப்படின்னு அதனால எல்லாரும் சொல்லுவாங்க. கல்யாணம் நடந்துச்சுங்க. 1 வருஷம் கழிச்சு பிறந்துச்சு பாருங்க ஒரு பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. பிறக்கும் போதே கையை முடிக்கிட்டு பிறக்கிறான். என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எடுக்க முடியாது. கடைசியில் திண்டுக்கல்ல இருந்து ஒரு பாட்டி போயிருக்கு. என்னடா பண்றீங்க? பையன் கையை முடிக்கிட்டு வேலை எடுக்கக்குள்ள பாட்டி, நான் வச்சிருக்கேன்டா பாட்டி வைத்தியம். யார்கிட்ட தங்கை செயின் இருக்கா? தங்கை செயினை கொடுத்தா அதை எடுத்து அந்த குழந்தைக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி இப்படி காட்டாங்க. ஒவ்வொரு விரலா விரியுது. அதை அடிக்கிறதுக்கு புத்தி, அம்மா அப்பா புத்தி, அம்மா அப்பா ரத்தம். அது பரவாயில்லங்க. அவன் கையில இருந்து ஒரு மோதிரம் கீழே விழுந்துச்சு. அது கல்யாண மோதிரம். அது யாரு மோதிரம் தெரியுமா? மருத்துவ மருத்துவ நர்ஸ். அது கல்யாணம் ஆன நர்ஸ். அதை அடிச்சிட்டான். பார்த்தா பதவுசுங்க, அடிச்சிட்டான். அதனால புரியுதா? இன்னுமே உங்க அம்மா அப்பா மேல கைய வச்சாங்க, சொல்லு இந்த பாட்டை, கண்ணதாசன் பாட்டை பாடு.
உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, இது காலம் செய்த கோலமில்லை, இது நீ செய்த குற்றம். வினை விதைத்தவன் வினையா இருப்பான். 99 விழுக்காடு அம்மா அப்பாது, 1 விழுக்காடு உங்களுது. அதை பத்தி நான் பேசல. இப்ப என்ன செய்யலாம்? இதோட நான் முடித்து கொள்கிறேன். என்ன செய்யலாம்னா, எங்க அம்மா அப்பாட்ட இருந்து நான் நல்ல குணங்களை பெற்றிருந்தால் அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்வேன். அந்த குணத்தை எல்லாம் வளர்த்துருவேன். இப்போ கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். 250 ஜோக்ஸு, ஒரு 150 கடி. புரியுதா? கடினா ஒரு உதாரணம் சொல்லவா? மரமே இல்லாத காடு எது? காடை வேணாமா? மரமே இல்லாத காடு வந்து சிம் காடு. இது மாதிரிங்க, போதும். இது மாதிரி சொல்லிட்டே போவேன். சரி, ஓகே. இது மாதிரி புரியுதா? நான் வளர்த்துக்கிடுவேன். நிறைய புக்கெல்லாம் படிப்பேன். இந்த சிரிப்பு துணுக்குகள்லாம் உடனே கட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன், நான் அம்மா குணத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? பெருக்கிக்கிறேன். எங்க அப்பாட்ட ஒரு நல்ல குணம், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அழகுங்க. என்ன கேட்பாங்க? சாப்பிட்டியாம்பாரு. வந்தவங்க என்ன சொல்லணும்? ஏதோ முறைக்காக கேட்கறான்னு சொல்லி சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அது சிலது இல்லைன்றோம். எங்க அம்மா பாத்திரத்தை தூக்கிட்டு அத்தை விட்டு விடும். அவ்வளவு அன்பான குடும்பம். அதையும் நான் வளர்த்துக்குவேன். நான் வந்தோட வீட்டுக்குள்ள வந்ததும், பிஷப்ஸ்ல வந்ததும் என்னட்டு சண்டை போடுறதுக்காக சில பேர் வந்திருக்காங்க. உள்ள நுழைஞ்சதான் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களான்னு அவர் அவுட் ஆயிடுவாரு. இது என்னோட இவர்கிட்ட சண்டை போடலான்னு பார்த்தா அம்மா அப்பா நல்லா இருக்காங்கன்னு ரொம்ப தேவைதான் அப்படின்னு அதை வளர்த்துக்கணும். இப்ப சொல்ல போறதுதான் மிக மிக முக்கியம். கெட்ட குணம் இருந்தால் அது உங்கள் ரத்தத்தோடு கலந்திருப்பதால் உங்களால் மாற்றவே முடியாது. மாற்ற முடியாது. ஒரு குடியாரா இருக்கிறான், ஃபுல்லோடுங்க 12 மணிக்கு போய் கதவை தட்டுறான். கதவை திறடின்னு 1/2 மணி நேரமா தட்டினான். கடைசியில் அவ திறந்தது அவ கேட்டா, அவனை பார்த்து குடிச்சிருக்கிறிய? சத்தியமா இல்லை. அப்புறம் ஏன் என் வீட்டு கதவை தட்டுற? உன் வீடு அங்க இருக்கு. போட்டால ஒரே கோடு. இதுக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு வச்சுக்க, அந்த பிள்ளை பிஷப் ஆயிடுது. நல்ல பையன் பிஷப். இது ஒரு குறை தான், பிஷப் ஆயிடும். பிஷப் ஆனாலும் அந்த ரத்தத்துல அந்த ஆசை இருக்குமா பார்த்தா இருக்கும். நான் என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஐயோ, பிஷப் ஆகி இது மாதிரி எண்ணம்லாம் வருது. அது உன் எண்ணம் இல்லை, அவங்க அப்பா எண்ணம். அதனால காரு போயிட்டு இருந்துச்சு. டாஸ்மாக் கடை வந்தது, ரூட்டை மாத்துன்றேன். ஓடித்தான் ஆகணும். உங்களால இப்படிப்பட்ட ஆட்களால பாவங்களை எல்லாம் எதிர்த்து போராடுவது மிக மிக கடினம். உங்களுக்கு என்னதான் கராத்தை தெரிஞ்சிருந்தாலும் வெறிநாய் துரத்தினா ஓடிதான் ஆகணும். பாப்பமா, நான் ஒரு வெறிநாய் துரத்துது என்ன, கும்பகோணம் மேனாளாக உதறி தள்ளிடும். பாவத்துக்கு யாருன்னு பார்க்காது. இவர் என்ன பாப்பாடாரா இல்ல பாமரனா, ஆனா பெண்ணா, சிஸ்டரா, ஃபாதரா, அதுக்கு எல்லாம் ஒண்ணுதான். உதறிடும், ஓட வேண்டியதான். ஆல்ரெடி சாத்தானே அப்பால இப்போ ஓட தானே. சில பேர் பக்கத்திலேயே பிரச்சனை படுத்திருப்பாங்க. என்ன பண்றோம்? ஒரு தாத்தா கேட்டாரு, டேய் எனக்கு தூக்கம் வருதுடா பேரா, ஏதாச்சும் பேசுடா கேட்டுக்கிட்டே. தாத்தா, நம்ம வீட்டுல எத்தனை பேர் தாத்தா இருக்காங்க? இப்போ நீ இருக்க, உங்க அம்மா அப்பா 3, நான் 4 பேர். இன்னும் 20 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் தாத்தா இருப்பாங்க? 20 வருஷம் கழிச்சு நீ இருப்ப 1, அப்புறம் மனைவி 2, அப்புறம் 2 பிள்ளை குட்டிங்க 4, அப்புறம் அவங்க அம்மா 5, உங்க அப்பா 6, நான் 7. 6 பேர் தான் தாத்தா இருப்பாங்க. ஏன், நீ தான் செத்து போயிடுவிய? அவர் சொல்ல, நீ தூங்கு, நானே தூங்கிடுறேன். பக்கத்துல படுத்திருக்கீங்க பிரச்சனை. வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்லைங்க.
இயேசுநாதரை காட்டி கொடுத்தது யாருங்க? வெளியூருக்காரனா? யூதாசுங்க. ஒருத்தன் சொன்னா, நான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து, டேய் வாடா ஒரு செடி நடணும். செடி நடுறதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ தான் கூட இருந்து நல்ல குடி பறிப்பிய. என்ன வேடா பறிக்க? நாம கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓடுங்க, ஓட முடியாச்சு, கவனமா இருங்க, ஒரு உறுதியோட இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நான் செய்ய மாட்டேன். எந்த கூட்டத்துல, குடியார கூட்டத்துல இருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன். 16 வருஷமா வெளிநாடு போயிட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை கூட நான் குடிச்சது கிடையாது. இருக்கலாங்க, சும்மா கதை கட்டுறது. 50 வருஷமா நான் திருப்பலி நிறைவேற்றேன். ஒரு நாள் கூட பகை கொண்ட நெஞ்சத்தோடு திருப்பலி நிறைவேற்றியதே கிடையாது. வைராக்கியங்க. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நம்ம செய்தோம்னா நமது கரங்களும் நமது ஆசையும் அறிவும் பரிசுத்தமா இருக்கும். நீங்க எந்த ஜாதி, எந்த மதம், எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, நீங்க சிவப்பா கருப்பா, இதெல்லாம் கடவுள் பார்க்கவே மாட்டார். என்ன பார்த்தாரு? தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது இவன் மனம் பரிசுத்தமா இருக்கான். அதனால மைனர் ஜாலி மணி பரிசு காலி அப்படி என்று வாழாமல், எதை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் நமது மனசை, இங்க இருக்க மனசை பரிசுத்தமாக வைத்திருக்கோம். இப்பொழுது நீங்கள் கேட்கும் வரங்களெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தவறாமல் கொடுப்பார். நீங்கள் எல்லா வரங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ கடவுள் உங்கள் மீது அருளுக்கு மேல் அருளையும், ஆசிரியருக்கு மேல் ஆசிரியும், வாழ்வுக்கு மேல் வாழ்வையும் பொழிவாரார். காலத்திலே நடுவாய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரில் அவர் கூடாய் நம்புகிறோம். எங்கள் அனைவரையும் இறை வழியில் வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட் சகோதர சகோதரிகள் மற்றும் இறை ஊழியர்கள் அனைவருக்கும் பூரண உடல் உள்ளம் ஆன்மசுகம் கொடுத்து வாழச் செய்யவும், உமது நிறைவான தூய ஆவியை பொழிந்து இன்னும் ஆர்வமுடன் உமது பணியை செயலாற்ற வரமருள வேண்டும் என இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உறைவான இறைவா, எங்கள் குளோரியா மினிஸ்ட்ரியின் எதிர்கால திட்டங்களுக்கான ஆராதனை ஆலயம், ஜப கூடுகை ஆரங்கள், இறை பக்தர் தங்கும் விடுதிகள், ஊழியத்தின் ஜப கோபுரங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் குளோரியா ஜப கோபுரங்கள் அமைத்திடவும், அதற்கு தேவையான உதவிகள், பொருள் உதவிகள், பண உதவிகள் மற்றும் உழைப்புகள் அனைத்தும் விரைவாக நிறைவேற்றவும், பல்வேறு உதவிகள் கிடைக்கப்பட வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் எண்ணிராத அற்புதங்களையும் கண்டிராத அதிசயங்களையும் உங்கள் வாழ்வில் செய்திடுவேன் என்றுரைத்த அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலேயே இத்திருப்பலியில் பங்கு பெற்றிருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அவர்கள் அறிந்திராத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவேற்ற வேண்டும் எனவும், ஜெப கருத்துகளோடும் மன்றாட்டுகளோடும் வேண்டிக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து உமது சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தெரிந்து கொண்ட அன்பு ஆண்டவரை, உமது பணியை சிறப்பாக செயலாற்றுவதற்கு எங்கள் அனைவரையும் எண்ணெயினால் அபிஷேகம் செய்து தேர்ந்து கொண்டீர். எங்கள் வாழ்வில் நோக்கத்தை அறிந்தவர்களாய் எப்பொழுதும் உமக்காக வாழவும், உலக சிற்றின்பங்களை வெறுத்து உமது பேரின்பத்தை தேடும் பிள்ளைகளாக வாழும் வரத்தை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்றுரைத்த அன்பு இயேசுவே, இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் நீரே உண்மையான கடவுள் என்று தேடும் எண்ணத்தையும் உம்மை கண்டுணர்ந்து பிறருக்கும் உம்மை பற்றி அறிவிக்கும் நாவன்மை கொடுத்தள்ள வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் என்றுரைத்த அன்பு இயேசுவே, எங்கள் குளோரியா ஜெப குடும்பத்தின் ஊழியர்களாக இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
அவர்கள் அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் இறை தூதுவர்களாக வாழவும், குறிப்பாக குளோரியா மினிஸ்ட்ரியில் குழுவாக இணைந்து பணியாற்றும் அப்போஸ்தலர் இயக்கம், கிதியோன் படை, கடவுளின் சேனை என்னும் பெண்கள் இயக்கம், குழந்தைகள் ஊழியம், குளோரியா மினிஸ்ட்ரியுடைய பங்காளர்கள், இளம் பங்காளர்கள் மற்றும் இறை ஊழியர்கள் அனைவரையும் அது தூய ஆவியின் வல்லமையால் நிறைத்து உலகெங்கும் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என இறைவா உம்மை அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடுகிறேன் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடுகிறேன் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். உலகின் கனியது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் இறைவா. உலகின் கனியது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் இறைவா. உமக்கு வந்த வழியில் வழிபொருளாகிடும் கருவை ஏற்றிடுவாய். என் கருவை ஏற்றிடுவாய். வருவே ஏற்றிடுவாய். என் இறைவா ஏற்றிடுவாய். வருவே ஏற்றிடுவாய். என் இறைவா ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி பரிசுத்தமான மனத்தோடும் இதயத்தோடும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் பரிசுத்த திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த குளோரியா ஜெப குடும்பம் அளிக்கும் இந்த காணிக்கை கனிவோடு கண் நோக்கும். அவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அடியோடு துடைத்து அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் பூரண சுகத்தையும் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, தூயவரான தந்தையே, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு தூய மனத்தோடு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாருடன் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம்பைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து தூய மனதோடு பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, வாழ்வெல்லாம் ஆராதனை. இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, வாழ்வெல்லாம் ஆராதனை. இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடனும் மன தூய்மையுடனும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி இன்றைய நாளிலே எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்று தந்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பகோணம் மேனாள் ஆயர் எஃப் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக்கிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருள்ளோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயா
உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்க என போற்றப் பெறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் நாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் குறிப்பாக தனிமை, வறுமை, நோய், பேய், பாவம், மரணம், பயம் அனைத்திலுமிருந்தும் எங்களை, குறிப்பாக எங்கள் குழந்தைகளை, இளைஞர்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, மனம் திரும்புதலை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை, தூய்மையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ தூய மனத்தோர் பேறு பெற்றோர், தூய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஆசீரை பெறுவார்கள் என்று சொன்ன இயேசு, இவரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உங்களையும் என்னையும் தூய்மையும் வாய்மையும் நிறைந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நான் உயிர் வாழ்வது நிம்மதிக்காக, நான் உயிர் வாழ்வது நிம்மதிக்காக, நலிவுகள் ஈர்ப்பது உமக்காக. நான் உயிர் வாழ்வது நிம்மதிக்காக, நலிவுகள் ஈர்ப்பது உமக்காக. மனமுமை வேண்டுதல் மறுநிலைக்காக, மனமுமை வேண்டுதல் மறுநிலைக்காக. மங்கள வாழ்வே மலர்வாக, மனமுமை வேண்டுதல் மறுநிலைக்காக. மங்கள வாழ்வே மலர்வாக. என் இறையேசு எனக்குணவாக,
மக மக கரி ரிசத நீ சம கமத கரி சம் நீ தம கமத நீ சா உமையன்றி வேறில்லையே இறைவா உமை நானும் நினைக்காத நாளில்லையே உமையன்றி வேறில்லையே. இறைவா, நாங்கள் அனைவரும் பக்தியோடு ஒப்புக் கொடுத்த இந்த திருப்பலியை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்கள் ஆன்மீக போராட்டத்தில் வெற்றி அடைந்து தூய்மையான மனத்துடன் முன் நிற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ ஏதாவது உடனடியாக வரம் தேவைப்பட்டால் அதை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை மனதில் நினைத்திருக்கின்றீர்களோ அதை விரைவில் நீங்கள் கண்டடைவீர்களாக. நீங்கள் தேடுகின்ற வெளிச்சம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் விரைவாக கிடைப்பதாக. நமது விண்ணகத்தை நமக்காக குழந்தை இயேசுவிடம் என்று பரிந்து பேசுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் பிறரன்பிலும் மகிழ்வோடு வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.